Hello friends, இன்னைக்கு நாம ஒரு DIY whiteboard எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த whiteboard நமக்கு கிச்சன்ல ஆகட்டும் இல்ல நம்மளுடைய ஹால் அது மாதிரி இல்ல குழந்தைகளுக்காகட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன வகையில யூஸ் பண்றோம் அப்படின்றதை நான் உங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல காட்டுறேன். இப்போ நாம அந்த whiteboard பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். நம்ம whiteboard பண்றதுக்கு இது மாதிரி gift wrapping papers கடையில கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ஷீட் தேவைப்படும். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்துட்டு OHP ஃபிலிம் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு ஷீட் ₹2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி OHP ஃபிலிம் வந்துட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் ஒயிட் கலர் பேப்பர் ஒரு ஷீட் தேவைப்படும். அண்ட் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நமக்கு இது மாதிரியான டேப்ஸ் வந்துட்டு கிளிட்டர் டேப்ஸ் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த கிஃப்ட் ராப்பிங் பேப்பர் என்ன கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒட்டுறதுக்கு நமக்கு செல்லோ டேப் தேவைப்படும். அண்ட் சீசர்ஸ். அதுக்கு மெயினாக நமக்கு ஒரு கேலண்டர் அட்டை ஒன்று தேவைப்படும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. என்னடா 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒயிட் போர்டை 7 மினிட்ஸ் வரைக்கும் வந்திருக்கே வீடியோன்னு நினைக்காதீங்க. நம்ம பசங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ எனக்கு கிஃப்ட் ராப்பிங் பேப்பர் இந்த கேலண்டர் நீங்கள் என்ன கேலண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்களோ அதை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் ஒரு கிஃப்ட் ராப் பேப்பரை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஹாஃப் ஷீட்டே போதுமான அளவாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய கிஃப்ட் ராப் கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் இந்த மாதிரி மிடில் வச்சுக்கோங்க. மிடில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நாம் ட்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது மேலே மிடில் பார்த்து வச்சுக்கோங்க. A4 ஷீட் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த OHP ஃபிலிம் சொன்னீங்கன்னா அதை வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய DIY ஒயிட் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஹேங் பண்ணி விடுற மாதிரி அப்படின்னா நீங்கள் பின்னாடி ஒரு டேப் ஏதாவது அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா அப்படி சுவரில் சாய்ச்சி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒயிட் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே ப்ளைனாக வெட்டுறதா இருந்தாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா இப்போது இந்த ஒயிட் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் குவில்லிங் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸுன்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவ்க்கு பொறுத்தவரை ஏற்ற மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது மாதிரி டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஒயிட் போர்ட் நாம் கிச்சனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ தீர்ந்து போகக்கூடிய அந்த பொருட்களை நம்ம நினச்சிட்டே இருப்போம். கடைக்கு போகும்போது அது வாங்கணும் இதை வாங்கணும் இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிடணும் அப்படின்னு கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுதோ இல்லை நம்ம கடைக்கு கிளம்பும் பொழுதோ தான் என்ன வாங்கணும்னு நினச்சோன்றதை மறந்துடுவோம். ஸோ அந்த நேரம் நம்ம நினைக்கும் பொழுது டக்குன்னு இந்த போர்டில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நாம் போகும்பொழுது இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம போனால் கூட போதும். அண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வாங்கின ஐட்டங்களை மட்டும் கூட
நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு சப்போஸ் இது மட்டும் நான் வாங்கலைன்னா பெண்டிங் இருக்கலாம். இல்லையா நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ரப் பண்ணிவிட்டு வேறு என்ன எழுதுவீங்களோ அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது சப்போஸ் நம்ம லிவிங் ரூமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேரேஜ்க்காக இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 days பிஃபோராகவே சில பேர் கொடுத்துடுவாங்க. இல்லை நம்ம ஏதாவது டென்ஷனில் வந்து அந்த டேட் எதுவும் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம கண்ணில் படுற மாதிரியான இடத்துல இதை வச்சுக்கிட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வித் டேட்டோடு எழுதிக்கலாம். தென் சிலிண்டர் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எழுதி வச்சுக்கிட்டோன்னா எத்தனை நாளில் வருது, இன்னும் வராமல் இருக்குதான்றதை செக் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்கூல் ரிலேட்டட் ஏதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி இருந்தால் எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸட்ரா நீங்கள் என்னென்ன எழுதிக்கணும்னு உங்களோட ரிமைண்டருக்கு வேணும், உங்கள் கண் முன்னாடி பட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் எழுதி லிவிங் ரூமில் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்லேட்க்கு பதிலாக இதை அவங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது, டெக்கரேட்டிவாக இருக்குதுன்ற விஷயத்தில் அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இதை எழுதுவாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்லேட்டுக்கு பதிலாக கொடுத்து யூஸ் பண்ணுறீங்கிறதுனாலும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இன்றைக்கி குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாக் பீஸ் அண்ட் ஸ்லேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் அவங்க சாக் பீஸை வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது நாம் வந்து ரப் பண்ணி திருப்பி அகெயின் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்க சாக் பீஸ் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள்.